செல்வி, சொல்லு சந்தோஷ். உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சந்தோஷ். சாப்பிட்டியா? இல்ல, இனிமே தான் சாப்பிடணும். சரி, நான் ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். ஆஃபீஸ் போயிட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். சாப்பிட்டுட்டு டேப்லெட்லாம் ஒழுங்காக சாப்பிடணும். சரி சந்தோஷ். மாயா, அவன் பொண்டாட்டிய கொஞ்சுறாண்டி. அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா தான் பாசமே வருது. மாயா, நீயும் உடம்பு சரியில்லாம படுத்துக்கோடி. நான் வரேன் செல்வி. மாயா, நான் கிளம்புறேன். சரி சந்தோஷ். மாயா, உன் மேலேயும் கொஞ்சம் பாசம் வச்சிருக்காண்டி. அஸ்வந்த், அஞ்சம்மா, இப்பதான் நீங்க அழகா இருக்கீங்க. அஞ்சம்மா, இப்பதான் உங்களை பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்க்க அப்படியே மக்காரன் மாதிரி அழகா இருக்கீங்க அஞ்சம்மா. தேங்க்ஸ். என்னடி அப்பனும் புள்ளையும் இப்படி மாறி மாறி புகழ்ந்துகிட்டே இருக்காங்க இவள? அஞ்சம்மா, காலைல சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லடா. சாப்பிடலையா? வாங்க, சாப்பாடு ஊட்டி விடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். நீ பெத்த புள்ள என்னைக்காவது உனக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லியிருக்கானா? இப்ப பாரு, அவளுக்கு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும் அவனை. ஐயோ அஞ்சம்மா, ஸ்கூல் வேன் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். பாட்டி அதை கொடுங்க. பாய் மம்மி. பாய் மம்மி. செல்வி, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு. அம்மா, எனக்கு டிஃபன்லாம் எதுவும் வேண்டாம். வேணாம்மா. ஏய், சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரைலாம் போடணும், மறந்துட்டியா? விளையாடாத. மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நேத்து கட்டின அந்த புடவையெல்லாம் எங்க எடுத்து வச்சிருக்க? அதெல்லாம் ஏன் கேக்குற? சொல்லு. உள்ளதான் கபோர்ட்ல எடுத்து வச்சிருக்கேன். மாயா, இவன் என்னடி அவங்க போனதுக்கு அப்புறம் கதவு சாத்திக்கிறான்? என்ன பண்ண போறா? தெரியலையே, வெயிட் பண்ணி தான் என்ன பண்றான்னு பாப்போம். சரி, அது இருக்கட்டும். நேத்திக்கு Facebookல அப்லோட் பண்ணல வீடியோ, அதுக்கு பயங்கர லைக்கும் கமெண்ட்டும் வந்திருக்குடி. மாயா, சந்தோஷம் அஸ்வந்தும் இப்படி வெளியில போனதும் இவன் மறுபடியும் யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு பிச்சை எடுக்க கிளம்பிட்டாடி. இனிமே அவ ஆட்டம் ஆரம்பம்டி. இன்னைக்கு இருக்குது அவளுக்கு கச்சேரி. செல்வி, மாப்பிள்ள உன்னை பிச்சை எடுக்க கூடாதுன்னு உறுதியா சொல்லிருக்காருலடி. இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். குழந்தைய புருஷனான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு செல்வி. குழந்தை கூட சட்டத்து மூலமா வாதாடி வாங்கிடலாம். ஆனா மாப்பிள்ள மனசு வெறுத்து போயிட்டா அது சரி பண்ணவே முடியாது செல்வி. ஏய் மாயா, பொண்ணை விட இவ எப்படி ஃபீல் பண்றா பாத்தியா? எல்லாம் இந்த சொகுசு வாழ்க்கைக்காக தான். இந்த ஏசி காத்தும் ஓசி சோறும் அவளை இப்படி பேச வைக்குது. செல்வி, தயவு செஞ்சு பிச்சை எடுக்க போகாதடி. நான் சொல்றத கேளும்மா. இவளை போக விடாம இவ ஏன் தடுத்துட்டே இருக்கா? ஏ மாயா, நேத்து மாதிரியே அவளை போ வேணான்னு சொல்லலாம், வாடி. அப்பதான் சந்தோஷ் கிட்ட சொல்ல முடியும். வா. செல்வி, இப்பதான் உனக்கு உடம்பே குணமாச்சு, அதுக்குள்ள இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு நீ பிச்சை எடுக்க கிளம்பிட்ட. நான் இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும். ஏ மாயா, உனக்கு எதுக்குடி இந்த வேலை? இவ்ளோ நடந்த பிறகும் அவ தைரியமா பிச்சை எடுக்க போறேன்னு கிளம்பிட்டா. இப்ப நாம சொன்னா மட்டும் அவ என்ன கேட்கவா போறா? செல்வி, தயவு செஞ்சு பிச்சை எடுக்க போகாத. நான் சொல்றத கேளு. இல்லம்மா,
பரிகாரத்தை நான் நல்லபடியா செஞ்சு முடிக்கணும். மாப்பிள்ளை பேச்சை மீற போறியா? சந்தோஷோட பேச்சை என்னால மீற முடியாதுமா. செல்வி, என்னடி சொல்ற? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி உளறிட்டே இருக்க? பரிகாரத்தை முடிக்கணும்னா நீ பிச்சை எடுக்கணும். மாப்பிள்ளை வார்த்தைக்கு மரியாதை கொடுக்கறதா இருந்தா நீ பிச்சை எடுக்க போக கூடாது. இது ரெண்டும் எப்படி சாத்தியமாகும்? மா, சந்தோஷ் வார்த்தையை என்னால மீற முடியாது. அதே சமயம் என் குழந்தையை என்னால விட முடியாது. செல்வி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல செல்வி. கடவுளே, ஜோசியர் பிச்சை எடுத்து என்ன பரிகாரத்தை நிறைவேற்ற சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரியே எனக்கு பல தடைகள் வந்துட்டே இருக்கு. ஆனாலும் நான் அந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. ஜோசியர் ஏன் வீதியில தானே பிச்சை எடுக்க சொன்னாரு. ஏன் வீதியில தான் இந்த வீடும் இருக்கு. இந்த வீட்டுக்குள்ளதான் நீயும் இருக்க. ஏ, மனுஷன் போட்டாதான் பிச்சையா? இப்ப நான் உன்கிட்ட பிச்சை கேக்குறேன். பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா. ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா, ஏன் இந்த வாழ்க்கை என்று அறியேன் அம்மா. இது இறைவனுக்கு வாழ்வு நேர விளையாட்டம்மா. கடவுளே, இதையே நான் உன்னோட ஆசீர்வாதமா எடுத்துக்கிறேன். இது போதும் எனக்கு, இது போதும். என் குழந்தை எனக்கு கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கை வந்துருச்சு. இது போதும் கடவுளே. மாயா, அவ குழந்தை அவளுக்கு கிடைச்சிடும் போல இருக்குடி. அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். இந்த பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னடி பண்ண போற? பொறுத்திருந்து பாரு. தீபா, தீபா வரமா அதையும் எடுக்கிற. மா, தீபா, இன்னைக்கு கோயில்ல துர்கைக்கு விளக்கு போடணும். நான் பிரியாவை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா. ஹாய், ஜாலி. நாங்க விளக்கு போட போறோம். எத்தனை விளக்கு போட போறோம்? 108 விளக்கு. எவ்வளவு ஹைட்ல போட போறோம்? இவ்வளவு ஹைட்ல போட போறோமா இல்ல இவ்வளவு ஹைட்ல போட போறோமா? தீபா, நான் 108 விளக்கு போட போறேன். டப்பு டப்புன்னு ஜாலியா இருக்கும். சரி தீபா, நாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம். சரிங்க. நீ வந்து கதவை தாப்பா போட்டுக்கோ. சரிங்க பிரியா. வரேன் தீபா. போயிட்டு வாங்க. போட்டா உடஞ்சிராதா? அஞ்சலி, சீக்கிரம் வா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இது வந்துட்டேன் டாடி. அஞ்சலி, இந்தா. தீபா, வக்கீல் கிட்ட இருந்து ரெஜிஸ்டர் போஸ்ட் வந்தா வாங்கி வச்சிருங்க. அஞ்சலி ஸ்கூல்ல விட்டு நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க. வரேன். பாய் மா. பாய் அஞ்சலி. மாயாவா? இவ எதுக்காக திடீர்னு இங்க வந்திருக்கா? என்னவா இருக்கும்? என்ன
உங்க வீட்ல இருக்கிறவங்களா வெளியில போகிறதுக்கு இவ்ளோ லேட் ஆகுது. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா. கதவை மூடு. உன்கிட்ட ரகசியம் பேசணும். அதனாலதான் கதவை மூட சொல்றேன். யாராவது நம்ம பேசுறது கேட்டா உன் வாழ்க்கைக்கும் பங்கம் வந்துரும், என் வாழ்க்கைக்கும் பங்கம் வந்துரும். போ, போய் கதவை மூடிட்டு வா. ரெண்டு குடும்பத்து சைடுல இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கோர்ட்டு கேஸ்னு போயாச்சு. நீ என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்க? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பார், குழந்தைய ஒழுங்கா செல்வி கிட்ட ஒப்படைச்சிட்டு துண்ட காணும் துணிய காணும் இந்த ஊரை விட்டே ஓடிடு. அதுதான் உனக்கு நல்லது. அப்படி சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு நினைக்கிறியா? அந்த குழந்தை உன் குழந்தைன்னு கோர்ட்ல சொல்லு. செல்விக்கு அந்த குழந்தை கிடைக்கவே கூடாது. என்ன உளறீங்க? ஏய், நீ யாரு, எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்த, இங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். நீ அஞ்சலியோட உண்மையான அம்மாவே கிடையாது, ஃப்ராட் அம்மா. நீ இப்ப மனசு மாறி நல்லவளா மாறின வரைக்கும் முழு கதையும் எனக்கு தெரியும். செல்வியோட குழந்தை எங்க வீட்டுக்கு வந்தா எங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரும். சந்தோஷோட நிம்மதியா இருக்கணும்னு தான் என்னோட வாழ்க்கையே நான் அமைச்சுக்கிட்டேன். ஆனா இந்த செல்வி வந்ததுனாலதான் என்னோட வாழ்க்கையே தலைகீழாயிடுச்சு. இந்த குழந்தைய எங்க வீட்டுக்குள்ள வந்தா என் வாழ்க்கை சின்ன பின்னமாயிடும். அதனால அந்த குழந்தை உன்கிட்ட இருக்கிறது தான் நல்லது. ஓ, உன்னோட சொந்த பிரச்சனையை தீக்கதான் என்கிட்ட பேச வந்திருக்கியா? சொந்த பிரச்சனைய பேசதான் வருவாங்க. யாராவது சமுதாய பிரச்சனைய பத்தி பேசவா வருவாங்க? ஏய், அந்த குழந்தைய நல்லபடியா நீயே வச்சுக்கோ. கோர்ட் கேஸ் உனக்கு சாதகமா முடியற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். அந்த குழந்தை உன்னோடதுதான்னு கடைசி வரைக்கும் நீ சொன்னா மட்டும் போதும். அதுக்கு தேவையான எல்லா ஆதாரங்களையும் நானே போலியா ரெடி பண்றேன். உன்னைக்கு எப்பவுமே ஒரு வலிமை இருக்கு. உண்மை எப்பவுமே தூங்காது மாயா. நீ அந்த உண்மைய பணத்தால வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்க. அது நடக்கவே நடக்காது. ஏய் சி, வாய மூடு. நான் என்ன உன்கிட்ட அறிவுரை கேட்கறதுக்கா வந்தேன்? அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லதான் வந்தேன். ஒழுங்கா நான் சொல்றத செஞ்சுட்டு உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ. அந்த குழந்தைய நான் எப்படியாவது அதோட உண்மையான அம்மா கிட்ட சேர்ப்பேன். எப்படி எப்படி? செல்வி கிட்ட அந்த குழந்தைய சேப்பியா? அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? நீ தேவையில்லாத வேலை எல்லாம் செஞ்சு என்ன வெறி ஏத்தாத. என்ன பண்ணுவ? அந்த குழந்தைய கொல்றதுக்காக உன்னை இங்க அனுப்புனது அறிவு. அந்த அறிவு கிட்ட வேலைய கொடுத்ததே நான் தான். எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ நீ எனக்காக வேலை செஞ்சுட்ட. இப்ப அறிவு சுயநனவு இல்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு இருக்காரு. அதனால மறுபடியும் என்ன களம் இறங்க வச்சிடாத. அப்புறம் நான் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் மரண அடியா இருக்கும். ஒருவேளை கோர்ட்ல செல்விக்கு சாதகமா தீர்ப்பு வந்து அந்த குழந்தை எங்க வீட்டுக்கு வந்தா அடுத்து என்ன நடக்கும்னு உனக்கு தெரியுமா? உங்க வீட்டு தண்ணி தொட்டியில மூழ்கி சாக வேண்டிய அஞ்சலி எங்க வீட்டு தண்ணி தொட்டியில மூழ்கி சாவா. அப்படி இல்லனா உங்க வீட்டு படிக்கட்டுல உருண்டு சாக வேண்டிய அஞ்சலி எங்க வீட்டு படிக்கட்டுல உருண்டு சாவா. அப்படியும் இல்லனா ஸ்கூலுக்கு போகிற வழியில அநியாயமா ஆக்சிடென்ட் ஆகி சாவா.
ஏய் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசுற. இத பார், எனக்கு மனசாட்சிலாம் கிடையாது. எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் நான் செய்வேன். எனக்கு சந்தோஷ் தேவைப்பட்டான். நான் எப்படியோ பிளான் பண்ணி அவனை அடைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு அவன் மூலமா ஒரு குழந்தை இருக்கு. இந்த தாலி, என் குழந்தை, என் வாழ்க்கை எல்லாமே நானே அமைச்சுக்கிட்டது. சி, இன்னொருத்தியோட வாழ்க்கைய அபகரிச்சிருக்கியே, உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான் ஏன் வெக்கப்படணும்? ராமாயணம் படிச்சிருக்கியா? ஒருத்தன் இன்னொருத்தனோட பொண்டாட்டிய அபகரிச்சிட்டு போனதுனாலதான் ராமாயணமே வந்துச்சு. எனக்கு ராமாயணம் நல்லாவே தெரியும். அந்த அபகரிச்சிட்டு போனவன் எப்படி துடிச்சு செத்து போனான்னு உனக்கு தெரியுமா? அதுவும் ராமாயணத்துல தான் இருக்கு. முடிவை பத்தி பேசாத, இப்ப நடக்கிறத பத்தி பேசு. எனக்கு ஒரு வாழ்க்கை வேணும்னு தோணுச்சு, அதுதான் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல செல்வி குறுக்க வந்ததே பெரிய தலைவலி ஆயிடுச்சு. இப்ப இந்த குழந்தைய எனக்கு கூடுதல் தலைவலியா மாறிடுச்சு. அதனாலதான் சொல்றேன், அந்த குழந்தைய செல்வி கிட்ட சேர்க்காத. அதையும் மீறி நீ அவகிட்ட சேர்த்த, அந்த குழந்தைய முடிக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் கொடுத்த டார்ச்சர்ல இருந்து அந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கே நீ இவ்ளோ போராடினியே. கடைசியா அந்த குழந்தைய என்கிட்டயே கொண்டு வந்து ஒப்படைக்கணும்னு நினைக்கிறியே. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அந்த குழந்தைய நான் உயிரோட விடுவேனா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. இவ ஏதோ பேசிட்டு போயிடுவான்னு என்ன அலட்சியமா நினைச்சிடாத. நான் பார்க்க தான் அமைதியா இருப்பேன், ஆனா உள்ள தர லோக்கல். நீலாம் கூலிக்காக வேலை செய்யற வில்லி. நான் பிறந்ததுல இருந்தே வில்லி. நீ எனக்கு தகுந்த மாதிரி ஒத்து போனா உன் விருப்பத்துக்கு எல்லாமே நடக்கும். இல்லன்னா செத்து போயிடுவேன். இங்க பாரு, உண்மையிலேயே அந்த குழந்தை நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சா குழந்தை இங்கேயே இருக்கிறது தான் சேஃப். அப்படி இல்லையா, நான் கொடுக்கற பணத்தை வாங்கிட்டு அந்த குழந்தைய எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடு. அதை விட்டுட்டு அந்த குழந்தைய ஏன் வீட்டுக்கு அனுப்பணும், செல்வி கிட்ட கொடுக்கணும்னு நினைச்ச, அப்புறம் அஞ்சலின்ற சாப்டரே இல்லாம போயிடும். அஞ்சம்மா இப்படி கண்ணீரா சிந்துறாங்களே. நம்ம கஷ்டத்துல இருந்தப்பறம் அஞ்சம்மா தானே நம்மளுக்கு ஆறுதலாம் வந்து ஸ்கூலில் சாப்பாடுலாம் விட்டு விட்டாங்க. இந்த வீட்டுக்கு அவங்க வந்ததுலேருந்து நமக்கு அம்மாவாக இருந்து நம்மளை ரொம்ப பார்த்துக்குறாங்க. இப்போ அஞ்சம்மாவோட கண்ணீரை எப்படி நிறுத்துறது? வேற வழியே இல்லை. சம் ஐடியா. அஞ்சம்மா, அஞ்சம்மா, என்ன அஞ்சம்மா தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. பொய் சொல்லாதீங்க அஞ்சம்மா, உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கீங்க, நான் பார்த்தேன். ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறீங்க, ஏன் அழுகுறீங்க? ஒன்றும் இல்லைடா. அஞ்சம்மா, நீ ஏன் அழுகுறீங்கன்னு நான் சொல்லட்டுமா? உங்கள் அஞ்சலி பாப்பா நினச்சிதாங்க அழுகுறீங்க. அஞ்சலி எங்கேயும் போக மாட்டா. கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னதும் அஞ்சலி உங்ககிட்ட வந்துருவா. அஸ்வந்த், இங்க எல்லாருமே அஞ்சலி என் குழந்தை இல்லைன்னு தான் சொல்றாங்க. அஞ்சலி என் கூட சேர விடவே மாட்டேங்கிறாங்க. அஞ்சம்மா, யார் என்ன சொன்னாலும் சரி, உண்மையை மாற்றவே முடியாது. அதுக்காக நீங்கள் அழுதுகிட்டே இருந்தா எல்லாம் சரியாயிருமா? உங்களை பழைய மாதிரி மாற்றி உங்களை சந்தோஷமா சிரிக்க வைக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். நானே ரொம்ப வேதனையில் இருக்கேன்டா. நீ என்னதான் எனக்கு ஜோக் சொன்னாலும் நான் சிரிக்கிற நிலைமையில இல்ல. புரிஞ்சுக்கோடா.
அஞ்சமா கவலையா இருக்கவங்களுக்கு ஜோக் சொல்லி சிரிக்க வைக்க நான் முட்டாளா? அதுவும் கஷ்டத்தில் இருக்கவங்க கிட்ட காமெடி பண்ணா அவங்க எவ்வளோ கடுப்பாவாங்கன்னு எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி நேரத்தில் அந்த மாதிரி தப்பாலாம் நான் பண்ணவே மாட்டேன். வேற என்னதான் பண்ண போற? இதை பாருங்க, உங்க கஷ்டத்தை போக்குற மாதிரி நான் ஒரு விஷயத்த காட்ட போறேன். அஸ்வந்த், நானே ரொம்ப மனவேதனையில இருக்கேன்டா. அதனால எனக்கு கொஞ்ச நேரம் தனியா விடு ப்ளீஸ். அஞ்சமா, துன்ப வர வேலையில சிரிங்கன்னு பாட்டுலாம் வந்துருக்கு. அதெல்லாம் நீங்க கேட்டது இல்லையா? இதெல்லாம் கேட்க வேணா நல்லா இருக்கும். ஆனா நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? நிச்சயமா ஒத்து வரும். இப்ப பாருங்க. அஞ்சலி, அஞ்சலிமா, அஞ்சலி, அஞ்சலி, நீ எங்க இங்க வந்த?